தன்னிலை விளக்க கூட்டம் மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்தினுடைய குறிப்பாக வளரும் தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருந்து அதில் பயணம் செய்ய விருப்பமில்லாமல் விலகி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே மற்றும் பிற கட்சிகளில் இருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, சமூக ஆர்வலர்களே மற்றும் தகுந்த ஆலோசனைகளை நமக்கு வழங்க இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியை நாம் துவங்கி அவர்களுக்கான உரிமைக்காகவும் அரசியல் விடுதலைக்காகவும் தொடர்ந்து களமாட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் வளரும் தமிழகம் கட்சியில் பயணித்தோம். தற்போது வளரும் தமிழகம் கட்சியில் மாநில பொருளாளராக இருந்த என்னை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் நீக்கியுள்ளார்கள். இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் அவர் என்ன தவறு செய்தார், எதற்காக அவரை கட்சியை விட்டு நீக்கினீர்கள் என்று தலைமையிடமும் கேட்டிருக்கிறார்கள். என்னிடமும் பல பேர் கேட்டிருக்கிறார்கள், எதற்காக உங்களை கட்சியை விட்டு நீக்கிறார்கள் என்று. இதற்கு இதுவரை நான் பதில் சொல்லவில்லை. தலைமையில் பல்வேறு காரணங்களை சொல்லி வருவதாக எனக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் எதற்காக இது நடந்தது என்பதை உங்களிடத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வளரும் தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் இந்த சமூகத்துக்கு எதிராகவும் அச்சுறுத்தலாகவும் ஆதிக்க சமூகத்துடன் நெருங்கிய தொடர்பை வைத்துக்கொண்டு தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளில் மிகவும் அச்சுறுத்தலாகவும் ஆபத்தாகவும் செயல்பட்டு வந்தார்கள். அதை எதிர்த்து பல முறை நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து கடந்த 26/1/2026 அன்று திருவாரூர் வடக்கு மாவட்டத்தில் வலங்கைமான் ஒன்றியத்தில் ஆலங்குடியில் நன்னிலம் சட்டமன்ற ஆய்வுக் கூட்டம் என்ற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு தலைவர் அவர்கள் நேரடியாக செல்வதாக சொல்லி வடக்கு மாவட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் எல்லாம் கூப்பிடுகிறார். அந்த கூட்டத்தை மண்டல செயலாளர் அவர்களை ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறார். ஒரு ஒன்றியத்தில் ஒரு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் இல்லாமல் ஒன்றிய செயலாளர் இல்லாமல் ஒரு நன்னில சட்டமன்ற ஆய்வுக் கூட்டம், அதுவும் ஆளுங்கட்சியில் தொடர்ந்து மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் முன்னாள் அமைச்சர் அவருடைய தொகுதியில் ஒரு சட்டமன்ற ஆய்வுக் கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அப்படி ஏற்பாடு செய்யும் போது அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் ஏற்பாடு செய்யாமல் அந்த சட்டமன்றத்தில் 3 ஒன்றியம் வரும். வலங்கைமான் ஒன்றியம், நன்னிலம் ஒன்றியம், குடவாசல் ஒன்றியம். அந்த பொறுப்பாளர்கள்லாம் இல்லாத ஒரு நிலையில், குறிப்பிட்ட அளவே பொறுப்பாளர்கள் இருந்த ஒரு நிலையில் முழுமையாக நாம் பொறுப்பாளர்களை அறிவித்து அதன் பிறகு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று திருவாரூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து தலைவரிடம் சொல்கிறார்கள். அதை கேட்காமல் தன்னிச்சையாக தாந்தோப்பித்தனமாக சென்று அந்த கூட்டத்தை நடத்துகிறார். அந்த கூட்டத்திற்கு திருவாரூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து எந்த பொறுப்பாளர்களும் போகவில்லை. அதை காரணம் காட்டி அடுத்த நாள் என்னிடம் தலைவர் அவர்கள் தொலைபேசியில் மாவட்ட செயலாளர் முருகானந்தம் அவர்களையும் ஒன்றிய செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று, அவர்கள் கூட்டத்திற்கு வரவில்லை, ஆகவே அவர்களை நம் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லுகிறார். அது தவறு என்று நான் சொல்கிறேன். அதை கேட்காமல் என்னிடம் வாக்குவாதம் செய்கிறார். அதற்கு முன்பாகவே திருவாரூர் மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட செயலர் முருகானந்தம் அவர்கள் மாவட்ட செயலர் இல்லாமல் ஒன்றிய செயலர் இல்லாமல் எந்த பொறுப்பாளர்களையும் அழைக்காமல் இந்த கூட்டத்தை நடத்தியது தவறு என்று மாநில பொறுப்பாளர்கள் 4 பேருக்கு புகார் அனுப்பியிருக்கிறார். தலைவர் அவர்கள் நேரடியாக வந்து இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கக்கூடாது, நடத்தியது தவறு என்று அவர்கள் கூப்பிட்டு தலைவர் அவர்களிடம் பேசுகிறார்கள்.
நான் மாநில பொருளாளர் என்ற அடிப்படையில் நீங்கள் செய்ததை பேச வேண்டும். திருவாரூர் வடக்கு மாவட்ட கூட்டத்தை நாங்கள் கூட்டுகின்றோம், மாநில பொறுப்பாளர்கள் அழைத்து கொண்டு வந்து பேச வேண்டும் என்று சொன்னபோது அதற்கு மறுத்துவிட்டார். அப்படின்னா நான் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. மித்த மாநில பொறுப்பாளர்களும் பேசிட்டு அவர் இந்த விசாரணைக்கு வரமாட்டாரு, ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அது தவறு. தலைவராக இருந்தாலும் தவறு செய்தால் தவறு. அதை அமர்ந்து நம்ம கூட்டம் கூடி உட்காந்து பேசியிருந்தா அதை நம்ம அதோட தீர்த்திருக்கலாம். அதுக்கு அவரை வர மறுத்து புகார் தெரிவித்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக முருகானந்தத்தையும் ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களையும் கட்சி விட்டு எடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டார், வலியுறுத்தினார். அது முடியாது, தவறு செய்தது நீங்கள், உட்காந்து வேணால் பேசுவோம், கட்சி பொறுப்பு விட்டு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அதை கேட்கல. உடனடியாக நம்ம மாவட்ட கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி தலைவர் அவர்கள் வந்து நீங்கள் கொடுத்த புகாருக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டாரு, திரும்ப வந்து 2 பேரை கட்சி விட்டு எடுக்கணும்னு சொல்கிறான்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தணும். நடத்தி முடிஞ்ச மறுநாள் காலையில் என்னைய பொறுப்பை விட்டு எடுத்து தான் அறிவிக்கிறாங்க. அப்போ மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க, அவர் என்ன தவறு செஞ்சார், எதுக்காக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது எந்த ஒரு காரணத்தையும் சொல்லலை. முதல்ல ஒரு மாநில பொறுப்பாளர் வந்து நீக்கணும் அப்படின்னா முதல்ல எனக்கு வந்து விளக்க கடிதம் கொடுக்கணும், விளக்கம் கேட்டு எனக்கு கடிதம் கொடுக்கணும், நான் அதுக்கு பதில் கடிதம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து மாநில கூட்டத்தை கூட்டி செய்தது தவறா இல்லையான்னு விசாரணை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் போட்டு தான் நம்மளை கட்சியை விட்டு எடுக்க முடியும். ஏன்னா நம்ம கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கோம். தான் தோண்டித்தனமா எந்த அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாமல் அந்த பொதுச் செயலாளர் வந்து ஒரு பேப்பரை, ஒரு லெட்டர் பேடை தயார் பண்ணி அதில் எழுதி கட்சியில் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. எந்த ஒரு அரசியல் கட்சியிலையாவது இது மாதிரி நடைமுறை இருக்கா? எந்த ஒரு தவறும் நம்ம மேலே இல்லை, புகாரும் இல்லை, விசாரணை செய்யலை, நம்மகிட்ட விளக்கம் கேட்கல, நேரடியாக கட்சியை விட்டு எடுக்கிறாங்க. இதுக்கு பொதுச் செயலாளர் வந்து உடனே ஒரு பொருளாளர் எடுக்கிறதுக்கு பொதுச் செயலாளருக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கா? சட்டத்திட்டங்கள்னு இருக்கு கட்சிக்கு, நம்ம கட்சிக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சியே அது இல்லை. இதை கேட்டு பல முறை நான் தலைவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அதனால அவங்க தலைவர் என்ன சொல்றாரோ சர்வாதிகார அடிப்படையில் அவங்கள நீக்கணும் அப்படின்னா நீக்கிறது, ஒருத்தவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னா உடனே போடுறது, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் என்னை நீக்கினாங்க. என் மீது நான் செய்த தவறு என்ன, என் மீது வந்த புகார் என்ன விசாரணை செஞ்சீங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் இப்போ நான் சொல்கிறப்பதான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்கு கட்சி விட்டு எடுத்தாங்கன்னு போய் அங்கேயும் கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த விளக்கமும் யாருக்கும் கொடுக்கல. அப்போ இந்த தவறை வந்து ஏற்கனவே அவர் செய்த தவறை விசாரிக்கிறதுக்காக மாவட்ட செயலாளர் புகார் கொடுத்துருக்காரு, அதை விசாரிக்கல, நேரடியாக கட்சி விட்டு எடுக்கணுங்கிறாரு. அதுக்கு நான் உடன்படலை அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் என்னைய கட்சி விட்டு எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு செயல் வந்து எவ்வளோ ஒரு பிற்போக்கான செயல். இது அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயலாது. நம்ம வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு அரசியல் உரிமைக்காக நம்ம தொடங்கப்பட்ட கட்சி. சாதாரணமாக அந்த கட்சி வளர்ந்துடல. இன்னைக்கு 2 உயிர் இதில் பலியாயிருக்கு. அவர் ரஜினி பாண்டியன் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருந்து தன்னோட உயிரை கொடுத்து அந்த உயிரில் இந்த கட்சி வளர்ந்துருக்கு. ராஜகுமார் இந்த கட்சியில் பொறுப்பில் இருந்து, மண்டல பொறுப்பில் இருந்து படுகொலை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த கட்சி வளரப்பட்டது, உங்களுக்கு தெரியும். அப்போ 2 உயிர்களை கொடுத்து நம்மளை மாதிரி எவ்வளவோ பொருளாதாரத்தில் கீழே இருக்க நம்மளாம் அடிப்படையில் உழைச்சி நம்ம எங்கேருந்து வந்தோம்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஒரு பெரிய கட்சியிலேருந்து, எவ்வளோ பெரிய ஒரு தலைவர்லேருந்து நம்ம தனியாக வந்தோம்னு தெரியும். எப்படியெல்லாம் நம்ம உழைச்சிருப்போம், எப்படியெல்லாம் செயல்பட்டுருப்போம். அதையெல்லாம் பார்க்காம கூட ஒருவேளை நம்ம தவறு செய்து நம்மளை கட்சி விட்டு எடுத்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு விட்டு போயிடலாம். எந்த தவறு செய்யாத நம்மளை கட்சி விட்டு எடுத்துட்டு கேட்குறவங்கள்ட்டெல்லாம் தவறான பதில்களை சொல்லி உண்மைக்கு புறம்பான போலியான செய்திகளை அவதூறை பரப்பிட்டு வராங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம தெளிவு கொடுக்கணும். உங்களுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது, அதனால தான் இந்த தண்ணீரை விளக்க கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். ஒரு தலைவரே ஒரு மாவட்ட செயலாளர் இல்லாமல், ஒன்றிய செயலாளர் இல்லாமல் போய் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு. அதுவும் ஒரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும் மதிப்பிற்குரிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்ட கழக செயலாளர், அவருடைய தொகுதி சட்டமன்றம், நன்னில சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தில் போய் ஒரு கூட்டம் போடும்போது 3 ஒன்றியம் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு ஒன்றியத்தில் 20 பேர் பொறுப்பாளராக அதில் இருக்கணும். 10 பேரை வச்சு
தன்னோட கட்சியை சேர்ந்த எந்த பொறுப்பாளரும் இல்லாமல் ஒரு தலைவர் கூட்டம் நடத்துறது தவறுன்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலர் புகார் கொடுத்துருக்காரு. இதுவரை அதை விசாரணைக்கு ஒத்துழைக்கல. அதை கேட்க போன என்ன கட்சி விட்டு எடுக்கிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு செயலுங்கிறத நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இந்த மக்களுக்காகவும் இந்த இங்கே வாழக்கூடிய குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய அரசியல் விடுதலைக்காகவும் நாம் போராடணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் நம்ம அந்த கட்சிக்கு வந்தோம். நான் முதல்ல மாவீரர் பசுபதி பாண்டியன் அவர்களோட கூட இருந்திருக்கேன், அவர் வீட்டில் இருந்திருக்கேன். அவரோட தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பில் முதல்ல திருவாரூர் மாவட்ட செயலாளர் நான் அதில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு ஆண்டுகாலம் நான் மாவட்ட செயலாளர் இருந்திருக்கேன். இது மாதிரி ஒரு போராளியாகவே வளர்ந்தோம். உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு உழைக்கக்கூடிய போராளிகளோடவே நம்ம பயணித்தோம். அந்த கட்சியிலேயே நம்ம அரசியல் பணியாற்றினோம். அதன் அடிப்படையில் தான் இந்த கட்சியிலேயே நம்ம டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக நம்ம மாறணும், அரசியல் சக்தியாக உருவாக்கணும் இந்த கட்சி அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு தான் நம்ம பணியாற்றினோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் நேரடியாக சர்வாதிகாரமாக தன்னிச்சையாக சுயலாபத்துக்காக அந்த கட்சியை வழிநடத்துகிறாங்க. அதை பலமுறை நம்ம தட்டி கட்டிருக்கோம். இன்னைக்கு நம்மளை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு திட்டத்தை போட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனையை பெருசாக்கி இன்னைக்கு நம்மளை வெளியில் அனுப்பிச்சிட்டு இன்னைக்கு அதுக்கு கூட இப்போ மாற்று பொறுப்பாளர் போட்டாங்க. நான் மாநில பொருளாளர் இருந்தப்போ இந்த கட்சியில் என்ன பணம் வந்தது, என்ன செலவு பண்ண நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. நம்ம கட்சியினுடைய மாநில பொருளாளராக நம்ம உணர்ந்ததே கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் போல தான் நம்ம செயல்பட்டோம். கட்சியை வளர்க்கணும், அடித்தட்டு மக்களுக்காக நம்ம நிற்கணும், நம்ம சமூகத்தில் ஒரு நம்பிக்கையும் கூடிய ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கணுன்ற எண்ணம் தான் நமக்கு இருந்தது. அதனால் இன்னைக்கு அவங்க செய்த தவிர நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு தான் இன்னைக்கு இந்த தண்ணீர் விளக்க பொதுக்கூட்டம் நம்ம நடத்தியிருக்கோம். நான் சொல்கிறதுல இன்னும் சில உண்மைகளை இது சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் முருகானந்த் அவர்களும் ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களும் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய நல விரும்பிகள், இந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு நம்ம செய்கிறோமோ அதன்படி மீண்டும் தன்னம்பிக்கையோடு வேறு தலைமையையோ இல்லை வேறு தலைவர்களையோ இந்த சமூகத்துக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு கட்சியையோ ஒரு தலைவரையோ நம்ம தேடி நம்ம ஆலோசனை செய்து ஒரு முடிவு செய்து மறுபடியும் போய் நம்ம பயணிப்போம். இதுதான் எங்களுடைய இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். வேறு மற்றவங்களும் இதில் நிறைய பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பீங்க. குறிப்பாக இப்போ இந்த சம்பவத்தை நான் சொன்ன சம்பவத்தில் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் வடக்கு மாவட்ட வலைமான் ஒன்றிய செயலாளரும் உங்களுக்கு இதை பற்றின உண்மைகளை விளக்கி சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.